சமன்பாடுகளின் வரைபடங்கள். ஓகேவா? இதுக்கு முன்னாடி 3.15ல என்ன கண்ணு பார்த்தோம், அதாவது அதுலேயும் கிராஃப் தான் பார்த்தோம், ஆனால் அதில் வேற ஒரு மெத்தட் பார்த்தோம். ஓகேவா? அதாவது கிராஃப் ஆஃப் வேரியேஷன், மாறுபாட்டின் வரைபடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கான கிராஃப் எப்படி கண்ணு வந்துச்சு, ஒன்றா ஸ்ட்ரைட் லைனாக வந்துச்சு, இல்லைனா கர்வாக வந்துச்சு, இல்லைன்னா ஒரு வளைவாக வந்தது. இது இந்த எக்ஸசைஸ் நீங்கள் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம டெஸ்கிரிப்ஷனில் பாருங்கன்னு இருக்கும். இல்லை அதை பார்க்க முடியல அப்படின்னா கூட மேக்ஸ் கிளாஸ் கேஐ 10th எக்ஸசைஸ் 3.15 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள், அந்த வீடியோ வரும், பார்த்துடலாம் இல்லைங்க. ஓகே, இப்போது அந்த வீடியோவுக்கும் அந்த கிராஃபுக்கும் இப்போ போடக்கூடிய கிராஃபுக்கும் எந்த ஒரு கனெக்ஷன் இல்லைக்கன்னு. ஸோ நீங்கள் அதை பார்த்துருந்தால்தான் இதை பார்க்கணும், அது தெரிஞ்சிருந்தால் தான் இந்த கிராஃப் போட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகேவா? உங்களுக்கு அதுவும் தனிப்பட்ட முறையில் கிளியர் ஆகணும் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துக்குங்க. ஏன்னா அதுலேருந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா அதுக்காக சொல்கிறேன். ஓகே, பட் கண்டினியூஷன் கிடையாது. அந்த கிராஃப் வேறு மாடல், இப்போ பார்க்கக்கூடிய இந்த கிராஃப் வேறு மாடல். ஓகேவா? ஓகே, ஸோ வாங்க இப்போ இந்த கிராஃப் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சம் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி நிடஸ்ன்னு சொல்கிற மாதிரிங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது கண்ணன் நமக்கு கிராஃப் அப்படிங்கிறது எந்த லெவல் வரைக்கும் தெரியும் சொல்லும் பார்க்கலாம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவலில் தெரியும் இல்லைங்கண்ணா. சில பேர்த்துக்கு ஒரு 30% தான் தெரியும் கிராஃப் பற்றி அப்படின்னு கூட இருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன், நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் கண்ணு இருக்கும். பாருங்கள், இப்போ கிராஃப் அப்படிங்கிறதுக்குன்னு போன மாடலில் விட்டுட்டு இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுப்பாங்க கண்ணு. அதாவது x² + x + 2 = 0 அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா. எக்ஸ் வேல்யூ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு சால்வ் பண்ணி, அதாவது சால்வ்னா ஃபேக்டரைசேஷன் பண்ணி, இல்லைனா கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி, இல்லைனா ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி நமக்கு எக்ஸ் வேல்யூ எடுக்க தெரியும். ஓகேங்க, இதெல்லாம் தெரியலினாலும் அதுக்கான வீடியோஸ் இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஓகேவா? ஓகே, இப்போ அது கூட சேர்ந்து நாலாவது ஒரு மெத்தடு கிராஃபிக்கல் மெத்தடுக்குன்னு. ஸோ கிராஃபிக்கல் மெத்தட்லேயும் நாம் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கன்னு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு கேட்டிங்கன்னா, கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனை அப்படியே ஒய் அப்படின்னு எடுத்துக்கணும். ஒய் = x² + x + 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்க, தப்பில்லை. இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாலும் =0 கொடுத்துருப்பாங்க, நாம் அதை ஒய்க்கு ஈக்குவல் பண்ணிக்கணும். ஓகேவாக்கண்ணு? ஓகே, எதுக்காக அப்படி பண்ணணும் அப்படின்னா, எக்ஸு ஒய் ரெண்டு வேணும். கிராஃப்னா என்ன கண்ணு வேணும், எக்ஸும் வேணும் ஒய்யும் வேணும். எக்ஸ் ஒய் ரெண்டு இருந்தால் தான் ஒரு கிராஃபில் ஒரு பாயிண்ட் நம்ம செலக்ட் பண்ண முடியும். எக்ஸ் மட்டும் இருந்தால் பண்ண முடியாது, ஒய் மட்டும் இருந்தால் பண்ண முடியாது. எக்ஸ், ஒய் அது 0 கூட இருக்கலாம் இல்லைன்னா, எக்ஸ் 0வாக இருக்கலாம், ஒய் ஒரு 3 இருக்கலாம், இல்லை எக்ஸ் ஒரு 2 இருக்கலாம், ஒய் 0வாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு பாயிண்ட், ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கணும். எக்ஸு ஒய்னு ரெண்டுமே இருக்கணும். இருந்தால் தான் ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ண முடியும் கிராஃபில். ஓகே, அது நமக்கு தெரிஞ்சது தான். அதுக்காக அவங்க எக்ஸு மட்டும் போட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனை நாம் ஒய்க்கு ஈக்குவல் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஓகே, பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்கணும், அது நமக்கு ஒய் வேல்யூ கொடுக்கும். ஓகேவா? எப்படி? எக்ஸுக்கு ஒரு டேப்லர் காலம் போட்டுக்கலாங்கன்னு பாருங்கள். இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்கலாம். ஓகேங்கண்ணா, எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்க போகும்போது கிராஃப் அப்படின்னா எப்படி கண்டிருக்கும், இப்படி ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் மைனஸ் வேல்யூ இருக்கும், இங்கெல்லாம் ப்ளஸ் வேல்யூ இருக்கும். அதே மாதிரி ஒய்யிலையும் மேலே ப்ளஸ் வேல்யூ இருக்கும், இங்கே மைனஸ் வேல்யூ இருக்கும். ஓகேங்கண்ணா, ஸோ நாம் போடக்கூடிய கிராஃபு மைனஸ் ப்ளஸ் எல்லாம் கலந்து வரணும் அப்படின்னா எக்ஸில் நம்ம மைனஸில் ஒரு 3 வேல்யூ, ப்ளஸில் ஒரு 3 வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகேங்கண்ணா? ஓகே, மைனஸில் எப்படி எடுத்துக்கலாம், லைனாக எடுத்துக்கலாம். -3 -2 -1 ஒரு 0, ப்ளஸில் 1 2 3. ஓகேங்க, நான் இங்கே 7 நம்பர் எடுத்து போடுறேன். உங்கள் மிஸ் எத்தனை நம்பர் எடுத்து போட சொல்கிறாங்களோ அப்படி போடுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 5 கொஞ்சம் சேர்த்தி கூட -5 வரைக்கும் கூட சில பேர் போட சொல்லுவாங்க. உங்களுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு நம்பர் சேர்த்து இருந்தால் கொஞ்சம் கிராஃப் இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்,
-3 -2 -1 0 1 2 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, என்னக்கண்ணா ஆப்ரேஷனு எக்ஸுக்கு வந்து x² x2 அதை அப்படியே இங்கே எழுதிக்கிங்க. எப்படிக்கண்ணா x² + x + 2 தட் இஸ் ஈக்குவல் டு ஒய். ஒய்ங்க தானேக்கண்ணா x² + x + 2 ஈக்குவல் டு ஒய். ஓகேவா? ஸோ அதையெல்லாம் அப்படியே பாக்ஸ்குள்ளே போடுங்க. x² இந்த x இந்த 2 இதெல்லாம் ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஒய் கிடைக்கும். புரிஞ்சுதாக்கண்ணா? ஓகே, எக்ஸு -3 அப்படிங்கும்போது அதனோட ஸ்கொயர்டு -2 பண்ணால் ப்ளஸ்ஸு 3 பண்ணிங்கன்னா 9. அடுத்தது எக்ஸே எக்ஸ்னா -3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். 2னா 2வே தான், 2ல் எந்த சேஞ்சும் கிடையாது. 2x இருந்துச்சுன்னா தான் 2 × -3 போடணுங்கன்னு. புரிஞ்சுதா? எக்ஸுக்கு -3ன்னு வேல்யூ கொடுக்குறீங்க இதில். அப்போது x² 9 x -3 தான் இந்த 2. ஓகேவா? இதையெல்லாம் ஆட் பண்ணால் ஒய் வேல்யூ கிடைக்கும். ஆட் பண்ணி சொல்லுங்கள், என்ன வருது? 8 வரும். ஓகேவா? அப்போது x3ன்னு கொடுத்தா ஒய்க்கு 8 வருது. ஒரு பாயிண்ட் ரெடி. பாருங்கன்னு x, y அப்படின்னு தான் இருக்கணும் பாயிண்ட்டு. -3 கொடுத்தோம், 8 கிடச்சிருச்சு. புரிஞ்சுதாக்கண்ணே? ஓகே, அடுத்தது -2 கொடுக்குறோம். எக்ஸுக்கு என்ன கொடுக்குறீங்க? -2 கொடுக்குறீங்க. -2² பண்ணுறோம். -2 பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். 2 பண்ணால் 4. ஓகே, எக்ஸ் என்னது? -2வே தான். 2 அப்படியே போட்டுக்குங்க. இதெல்லாம் ஆட் பண்ணுங்கன்னு என்ன வரும்? 4 -2 + 2 -2 + 2 போயிட்டு 4 ஆன்சராக கிடைக்கும். ரெண்டாவது பாயிண்ட் ரெடி. என்னக்கண்ணு? எக்ஸுக்கு -2ன்னு கொடுத்தோம், 4 கிடச்சிது. புரிஞ்சுதாக்கண்ணு? -2ன்னு கொடுத்தோம், 4 கிடச்சிது. அப்போது -2, 4. புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்தது 1 -1 கொடுக்குறீங்க. -1² பண்ணால் 1 எக்ஸ் இது வந்து எக்ஸ் வேல்யூ தான், அது -1 இது 2. இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும்? -1 + 1 2. இது 2 கேன்சல் ஆகிட்டு 2 ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? அப்போது -1 கொடுத்தா 2 ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? 0 பண்ணால் 0வே தான், எக்ஸ் வேல்யூ 0 2க்கு 2. இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். அடுத்தது 1 பண்ணால் 1 தான், எக்ஸும் 1 தான், 2. இதெல்லாம் ஆட் பண்ணால் 4. அடுத்தது x² 2 பண்ணால் 4, எக்ஸ் வேல்யூ 2வே தான், இங்கே ஒரு 2. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 8. அடுத்தது 3 பண்ணால் 9, எக்ஸ் வேல்யூ 3 தான், இந்த 2. இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 14 கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? இதுக்கான பாயிண்ட் சொல்லுங்கன்னு பார்க்கலாம். இங்கே -1, 2 வரைக்கும் எழுதிக்கிறோமா? ஓகே, அப்போ 0, 2. அடுத்து என்னக்கண்ணு? 0, 2. அடுத்தது 1, 4. அடுத்தது இப்படி மடித்து கீழே எழுதலாங்கன்னு. 1, 4 எழுதிட்டோமா? அடுத்து 2, 8. அடுத்து 3, 15. புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் பாயிண்ட்ஸ். ஓகே, என்னென்ன பண்ணீங்க பாருங்கள். கொடுத்துருந்தாங்க ஒரு ஈக்குவேஷனு, அது அப்படியே ஒய்க்கு ஈக்குவல் பண்ணினீங்க. அடுத்தது எக்ஸுக்கு ஒரு மைனஸில் ஒரு 3 வேல்யூ, ஒரு 0, அப்புறம் ஒரு ப்ளஸில் 3 வேல்யூ கொடுத்தீங்க. அதுக்கான ஆப்ரேஷன் என்னன்னா x² + x + 2. ஸோ அந்த ஒவ்வொரு எக்ஸையும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூக்கும் ஆன ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது x, y x, yன்ட்டு பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்? கிராஃப் தான் போடணும். ரெடியா? பாருங்கண்ணே, கிராஃப் ஷீட் எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு ஸ்கேல் எழுதிக்கங்கண்ணே. எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டருக்கு எவ்வளோ அளவுகள் கொடுக்குறீங்க அப்படின்னு எழுதிக்கங்க. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டருக்கு எவ்வளோ அளவுகள் கொடுக்குறீங்க அப்படின்னு எழுதிக்கங்க. ஓகேக்கண்ணே, இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது 1 சென்டிமீட்டர்னால் இந்த ஒரு பாக்ஸ். ஓகேக்கா, இங்கே 10லேருந்து 11 வரைக்கும் இந்த கேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம சில டைம் 2, 4, 8 அப்படி கூட கொடுப்போம். 1, 2, 3 லைனாக தான் எல்லா கிராஃப்க்கும் கொடுப்போன்னு சொல்ல முடியாதுக்கண்ணே. சில கிராஃபுக்கு எப்படி கொடுப்பீங்க? 2, 4, 6, 8 அப்படி கொடுப்பீங்க. இல்லைனா 5, 10, 15 அப்படி கொடுப்பீங்க. ஓகேவா? அதாவது நமக்கு எக்ஸ் வேல்யூ கொடுத்து ஒய் வேல்யூ எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுப்போம். ஓகேக்கண்ணே, இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம -3, -2, -1 கொடுத்தீங்க, 0 கொடுத்தீங்க, 1, 2, 3 கொடுத்தீங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8, 4, 2, 4, 8, 14 இப்படி தான் வந்திருக்குது. ஓகேவா? ஸோ நான் அப்படி கொடுத்துக்கிட்டேன். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = 1 யூனிட். எல்லாமே ஒன்லேயே எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், கிராஃப் எப்படி வரும்? இப்படி வரும். ரெடியா?
நீங்கள் இதே மாதிரி கிராஃப் போட்டுக்கணும். ஓகேக்கண்ணே. ஓகே, என்னென்ன பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சோம்? ஃபஸ்ட்டு -3க்கு 8 கிடச்சிது. ஓகே, அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் -3 பாருங்கண்ணே, இது எக்ஸு இல்லைக்கண்ணே, இது எக்ஸு, இது எக்ஸ் டேஸு, அதே மாதிரி மேலே ஒய், கீழே ஒய் டேஸ். ஓகேவா? ஓகே, -3க்கு 8 எக்ஸில் -3 நீங்கள் பென்சிலில் தான் கண்ணு போடணும். அதே மாதிரி நோட் பண்ணுறது எல்லாமே பென்சிலில் தான். ஸோ நான் கிராஃப் இது மட்டும் பென்சிலில் போட்டிருக்கிறேன். வரக்கூடிய கணக்குகள் பெனில் ஸ்கெட்சில் எல்லாம் போட்டிருக்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு கிளியராக தெரியணும் அதுக்காக. ஓகே பார்க்கண்ணே. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு -3,8. அப்போது எக்ஸில் -3, ஒய்யில் 8 எங்கே வருதுன்னு பாருங்கண்ணே. -3 8 இங்கே வருமா கண்ணு? பாருங்க கண்ணு, எக்ஸில் -3, ஒய்யில் 8 எங்கே கண்ணு வரும்? இந்த இடத்துல வரும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அங்கே ஒரு டாட் வச்சு ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேக்கண்ணா, இது வந்து -3,8. அடுத்தது -2,4 -2,4 இங்கே வருமா கண்ணு? எக்ஸில் -2, இது 4. ஓகேவா? அப்போ இங்கே வரும், இங்கே வரும். அடுத்தது -1,2 -1,2 இங்கே வருமாக்கண்ணே. எக்ஸில் -1, ஒயில் 2, ஒயில் ப்ளஸ் வேல்யூக்குன்னு அதனால் மேலே வருது. ஓகே, மைனஸ் வேல்யூ வந்தால் கீழே வந்துருக்கும் இல்லைக்கண்ணே. ஓகே, அப்போ -1,2 எங்கே வரும்? இங்கே. அடுத்து 0,2 0,2 எங்கே வரும்? இந்த இடத்துல தான் வரும். வருங்க 0 நேராக 2. அடுத்தது 1,4 1, எக்ஸில் +1, ஒய்யில் 4 இங்கே வருமா? ஓகே, அடுத்தது 2,8 2 ப்ளஸில் 2, எக்ஸில் 2, ஒய்யில் 8 இங்கே வருமாக்கண்ணா. பாருங்கள் 2, அது நேராக 8 ரவுண்ட் பண்ணிக்கலாமா? ஓகே, அடுத்து 3,14 பாருங்கண்ணா. 3 இங்கே இருக்குது எக்ஸில், அது அப்படியே 14க்கு வாங்க. இங்கே கண்ணு வரும் பாருங்கள், இங்கே வரும். ஓகேக்கண்ணா, இப்போ நீங்கள் ஸ்கேல்லாம் கொஞ்சம் தள்ளி எழுதிக்கங்க. ஓகேக்கண்ணா, இந்த பாயிண்ட் வந்து இதுக்குள்ளே வர மாதிரி எழுத வேண்டாம். நீங்கள் என்ன கொஞ்சம் இந்த இடத்துக்குள்ளே இப்படி கிளியராக எழுதிக்கங்க. ஓகேவா? இப்போ என்ன கண்ணு 3,14 3 கரெக்டாக வருதான்னு பாருங்க கண்ணு. இங்கே 3 இருக்குது, 14 கரெக்டாக பாயிண்ட் வச்சுருக்குறோம். ஓகே, ரவுண்ட் பண்ணிக்கலாமா? ஓகே, இப்போது இது எல்லாம் ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்ணணும்? ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணுமோ அதிலிருந்து அப்படியே அடுத்தடுத்த பாயிண்ட்டு கன்னியூவாக ஜாயின் பண்ணணும். புரிஞ்சுதாக்கண்ணே? நீங்கள் பாட்டுக்கு வேறு வேறு பாயிண்ட் ஜாயின் பண்ணிடக்கூடாதுக்கண்ணே. எப்படி ஜாயின் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதுதான் நோட் பண்ணணும் இல்லையாக்கண்ணே. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கேருந்து ஒரு கோடு போட்டுக்குங்கண்ணே. இப்படி வந்து அடுத்த பாயிண்ட்டை டச் பண்ணி பாருங்கள், அடுத்து இந்த பாயிண்ட் போட்டிங்க, அடுத்தது இது, அடுத்தது இந்த பாயிண்ட் வந்தோம், அடுத்தது இந்த பாயிண்ட் நோட் பண்ணோம். கண்டினியூவாக அடுத்தடுத்த பாயிண்ட்டு தான் ஜாயின் பண்ணணும். ஓகேவா? அடுத்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்தோம், அப்படியே இந்த பாயிண்ட் நோட் பண்ணோம், அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம், ஒரு ஏரோ மார்க். ஓகேவா? அதே மாதிரி இதுக்கும் இங்கே ஒரு ஏரோ மார்க். தெரிஞ்சாக்கண்ணே இந்த கொஞ்சம் நீங்கள் நீட்டாக போட்டுக்குங்க. இப்படி உங்களால் எப்படி நோட்டை வச்சு போட முடியுமோ அப்படி போட்டுக்குங்கண்ணே. இப்படி கூட நீங்கள் வச்சு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லைன் 3 லைன் வர மாதிரி போட்டுறாதீங்க. அதே மாதிரி அடிக்கடி எரேஸ் பண்ணியும் போடாதீங்கன்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கிராஃபனுடைய கலரே போயிடும். ஓகேக்கண்ணே, இப்போ க்ரீன் கலர் கிராஃபாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரப்பர் வச்சு எரேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த க்ரீன் கலரே போயிட்டு ஒயிட் ஆகிடும். ஓகேக்கண்ணே, ஸோ ஏரோ கொடுத்துக்குங்க. கொடுத்துக்கிட்டு கரெக்டாக அடி போட்டுருங்க. ஓகேவா? இது கூட இங்கே லைட்டாக பெண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் நிறைய சம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக போயிடும். அதே மாதிரி ஃப்ரீ டைமில் போட்டு பாருங்கள். ஏதாவது கிராஃப் சீட் ரஃப் சீட் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டு பாருங்கள். ஓகேக்கண்ணே, இப்படி கிராஃப் வரும். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஓகே, இந்த கிராஃப் வரதை வச்சுக்கன்னு இப்போது நம்ம என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, பொதுவாக இந்த எக்ஸசைஸில் எல்லா கிராஃபுமே யூ சேஃபில் தான் வரும். அது ஃபஸ்ட்டு. இந்த கிராஃப் வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த எக்ஸசைஸில் வரக்கூடிய எல்லா கிராஃபுமே எப்படிக்குன்னு வரும்? யூ சேஃபில் வரும். அது கிளியர். ஓகே, ஸோ இந்த யூ சேஃபில் வரக்கூடிய கிராஃப் எதுக்காக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, பாருங்கள்,
நாம் ஏற்கனவே வேல்யூஸ் சொல்லியிருக்கிறோம். எக்ஸ் வேல்யூஸ் வந்து எப்படியெல்லாம் வரும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸசைஸில் படிச்சிருக்கிறோம். எப்படி படிச்சிங்க? டெல்டா அப்படின்னு போட்டு படித்தோம். ஓகே, டெல்டா பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்ததுன்னா, ஜீரோவோட பெரிய நம்பராக இருந்துச்சு அப்படின்னா ரியல் அண்டு அன்ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறோம் இல்லையாக்கா. எப்படி டெல்டா கிரேட்டர் தான் ஜீரோ வந்தால் ரியல் அண்டு அன்ஈக்குவல். அடுத்தது டெல்டா ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா ரியல் அண்டு ஈக்குவல் அப்படின்னு படிச்சிருக்கிறோம் இல்லையாக்கண்ணா. ஸோ இது இன்னொன்று என்ன படிச்சிருக்கிறீங்க? டெல்டா லெஸ் தேன் ஜீரோ, அதாவது டெல்டாவோட வேல்யூ நெகட்டிவ் வேல்யூவாக வந்துச்சு அப்படின்னா அங்கே நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி நாம் படிச்சிருக்கிறோம். ஓகேக்கா, இந்த 3 ரிசல்ட்டும் நாம் சொல்லுவோம். எப்படி சொல்லுவீங்க? டெல்டா வேல்யூ கண்டுபிடிப்பீங்க, அது வந்து ப்ளஸ் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா ரியல் அண்டு அன்ஈக்குவல்னு சொல்லுவீங்க. டெல்டா ஈக்குவல் டு ஜீரோவாக வந்துச்சுன்னா ரியல் அண்டு ஈக்குவல்னு சொல்லுவீங்க. டெல்டா நெகட்டிவ் வேல்யூவாக வந்துச்சுன்னா நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேக்கா, இந்த 3 விஷயமும் நாம் தியரிட்டிக்கலாக படிச்சிருக்கிறோம். ஓகேவா? இப்போ இதே 3 ரிசல்ட்டு தான் சொல்ல போகிறோம் இந்த யூசேஃப் கிராஃபில். ஓகேவா? ஸோ அதுக்கு எப்படி கரெக்டாக சொல்லணும்னு சொல்கிற மாதிரிங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. எந்த ஒரு கன்ஃபியூஷனும் உங்களுக்கு இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம தப்பாக ஆன்சர் கொடுத்துடக்கூடாது அதுக்காக. ஓகேவா? ஸோ கிராஃப் எப்படி கண்ணு வரும்? இப்படி கிராஃப் போடுவோம், இப்படி யூ மாதிரி வரும். அந்த யூ எப்படியெல்லாம் வரும்னு ஃபஸ்ட்டு சொல்கிற மாதிரிங்கன்னு, அந்த யூ வந்து இப்படி வரும். ஓகேக்கண்ணா, இது கிராஃப் லைனு, அதாவது ஒய் சாரிக்கண்ணா, இங்கே ஒய் டேஸ் இல்லை, ஒய் டேஸ் எக்ஸ் எக்ஸ் டேஸ் இப்படி இருக்கும்போது கிராஃப் உடைய அந்த வளைவு யூ இப்படி வரும். இன்னொரு மாடல் சொல்லணும் அப்படின்னா பொறுமையாக கவனிச்சுக்குங்கன்னு, இப்படி வரும். ஓகே கண்ணு, கீழே வந்து கீழே அந்த கூட்டல் குறிக்கு கீழே வந்து போகும், அந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு கீழே வந்து போகும் இல்லையா, மேலேயே டச் பண்ணி திரும்பிடும். இல்லை அப்படின்னா இப்படி வரும். புரியுதா கண்ணு? இப்படி வரும். இந்த யூசேஃப் கிராஃப் எப்படிலாம் வரும்? இப்படி வரலாம், இப்படி வரலாம், வேல்யூஸை பொறுத்து இல்லையாக்கண்ணே, அந்த பாயிண்ட்டை பொறுத்து, இல்லை இப்படி வரலாம். இந்த 3 மாடல்லையும் வரும்போது நீங்கள் 3 வகையான ரிசல்ட் சொல்லணும். ஓகேக்கண்ணே. ஸோ அதில் இன்னொரு டவுட் என்ன வரும்னா, அந்த டவுட்டை கேட்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த 3க்கு என்ன ரிசல்ட் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா, அதை சொல்லிடுறேங்கண்ணே. அதாவது கரெக்டாக எப்படி வந்துச்சு அப்படின்னாக்கண்ணே, டெல்டாவினுடைய கிரேட்டர் தான் ஜீரோவுக்கு என்ன சொல்வீங்களோ அது. ஓகேக்கண்ணே, இப்படி வருவது தான் சரியான ரூட். ஓகேக்கண்ணே. ஸோ அதை தான் சொல்லலாம் அப்படின்னா ரியல் அண்டு அன்ஈக்குவல். புரிஞ்சுதாக்கண்ணே? இப்படி கிராஃப் வந்துச்சுன்னா ரியல் அண்டு அன்ஈக்குவல். இந்த ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்த ஈக்குவேஷன், குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் வரக்கூடிய 2 ரூட்டும் ரியல் ரூட்டு, அது அன்ஈக்குவல் ரூட்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, அடுத்தது இப்படி கிராஃப் வந்துச்சு அப்படின்னா அது ஈக்குவல் டு ஜீரோக்கு என்ன சொல்லுவோமோ அதை சொல்லணும். அது என்ன கண்ணு? ரியல் அண்டு ஈக்குவல். ஓகேவா? அடுத்தது இப்படி வந்துச்சுன்னா தான் நெகட்டிவ்க்கு என்ன சொல்லுவோமோ அது. அப்போது நோ ரியல் ரூட்ஸ். புரிஞ்சுதா கண்ணு? எப்படிலாம் கிராஃப் வரும்? இப்படி வரும், இல்லை இப்படி திரும்பி வரும், இல்லைனா இப்படி மேலே ஒய்யை மட்டும் பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், எக்ஸில் ஒட்டவே ஒட்டாது. இப்படி இருந்ததுன்னா ரூட்டே கிடையாது, ரியல் ரூட்டே கிடையாதுன்னு சொல்லணும். ஓகேவா? ஓகே, இது எப்படி சொன்னீங்க அப்படின்னா எக்ஸில் எந்தெந்த இடத்துல டச் பண்ணுதோ அதை வச்சு தான் சொன்னேன். ஓகேங்கண்ணே. இந்த பரபோலா எக்ஸ் ஆக்சிஸில், இதுதானே எக்ஸ் ஆக்சிஸு. ஓகேவா? இதில் எங்கெல்லாம் டச் பண்ணுது பாருங்கள், இங்கே ஒரு இடத்துல டச் பண்ணுது, இங்கே ஒரு இடத்துல டச் பண்ணுது. அப்போது இது ஒரு ரூட்டு, இது ஒரு ரூட்டு. புரிஞ்சாக்கண்ணே? எங்கே டச் பண்ணுதோ அந்த பாயிண்ட் தான் ரூட்டு.
இந்த பாயிண்ட் ஒரு ரூட். அப்போது இந்த பாயிண்ட்டும் ஈக்குவலாக இருக்க முடியுமா? முடியாது. இது இங்கே -2 இருந்துச்சுன்னா இது +2 இருக்கும். புரிஞ்சாக்கணும். ஸோ 2 ரூட் இருக்குது, ஆனால் ரெண்டும் வேறு வேறு, அன்ஈக்குவல். ஓகேவா? ஓகே. இங்கே பாருங்கள், எக்ஸில் எங்கே டச் பண்ணுது? ஒரே இடத்துல டச் பண்ணுது. ஸோ ரூட் இருக்குது, ஆனால் அது ஈக்குவல். ஒரு இடத்துல தான் டச் பண்ணுது. ஸோ ஒரு ஆன்சர் தான் கிடச்சிது எனக்கு. எக்ஸில் எங்கே டச் பண்ணுதோ அதுதான் ஆன்சரு, அதுதான் ரூட்டு. ஸோ ஒரு இடத்துல தான் டச் பண்ணுச்சு. ஸோ ஒரே ஒரு ரூட்டு தான். அதனால் அதை ஈக்குவல் ரூட்ஸ் 0வாக இருந்ததுன்னா 0,0 இல்லைக்கா 2 ரூட் வேணும். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு 2 ரூட்டு. ஸோ ஒரு இடத்துல டச் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு இடத்துல டச் பண்ணும்போது ஒரு நம்பர் தான் அந்த இடத்துல இருக்கும். அந்த ஒரு நம்பர் தான் அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கான ரூட். புரிஞ்சுதாக்கண்ணே? ஓகே. அப்போ என்ன சொல்லலாம்? ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ்னு சொல்லிடலாம். ஓகேவா? அடுத்தது எக்ஸ் ஆக்சிஸில் டச்சே பண்ணல அப்படின்னா அங்கே ரியல் ரூட்ஸே கிடையாது. ஓகேவா? அவ்வளோதாங்கண்ணே. அடுத்தது இன்னொரு டவுட் வரும்னு சொன்னேன் இல்லையா? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெரபோலா, இந்த பரவளையம் இப்படியே தான் வருமா மிஸ்? இல்லை, எனக்கு ஒரு சம்முக்கு பார்த்தீங்கன்னா இப்படி வந்துருச்சு மிஸ் அப்படிம்பீங்க இல்லையாங்கண்ணே. இப்படி கரெக்டாக யூ மாதிரி கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த 2 எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கரெக்டாக சென்டர் பண்ணி வராமல் இப்படி வந்துருச்சு, என்ன மிஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் அதுவும் இதே ரிசல்ட் தான், இதுவும் சரியான கிராஃப் தான். புரிஞ்சுதுங்களா? ஸோ அந்த பரபலா எப்படி வந்தாலும் எக்ஸ் ஆக்சிஸில் என்ன டச் பண்ணுதோ அதுதான் ரிசல்ட். ஓகேவாக்கண்ணே? இப்போது இது ஒரு ரூட்டு, அதே மாதிரி இது ஒரு ரூட்டு. ஓகேவா? இது -4 இருக்கலாம், இது 0வாக இருக்கலாம். ஸோ -4,0 அப்படிங்கிறது இந்த கிராஃபுக்கான குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கான ரூட்டு. ஓகேக்கண்ணே? இந்த மாதிரி கமா இல்லை, இது எக்ஸு ஒய்யும் -4,0 ப்ராக்கெட்டில் இது ஒரு ரூட்டு, இது ஒரு ரூட்டு. புரிஞ்சுதா கண்ணே? ஓகே. அப்போ இதுக்கு என்னவா இருக்க முடியும்? ஒரு -2, +2வாக இருக்க முடியும். -2, +2. ஓகேக்கண்ணே? ஸோ இது எல்லாமே ரியல் ரூட்ஸு, பட் அன்ஈக்குவல். ஓகேவா? இன்னொரு நாள் போடும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு கிராஃப் எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா இப்படி கூட வரலாம். பாருங்கள், இப்படி கூட வந்துடலாம். ஓகேவா? ஸோ நோ ப்ராப்ளம். எக்ஸில் நமக்கு எங்கே டச் ஆகுதோ அதுதான் ஆன்சர். ஓகேங்கண்ணா? அப்போ இந்த 2 பாயிண்ட்டு, இது ஒரு 2வாக இருக்கலாம், இது ஒரு 6ஆக இருக்கலாம். ஸோ 2,6. புரிஞ்சுதுங்களா? ஓகே. அதே மாதிரி தான் இதுலேயும். இதில் இப்படி தான் கிராஃப் வரும்னு சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் வரும். பாருங்கள், இப்படி வந்து அந்த பெரபோலா இங்கே டச் ஆகி கூட அப்படியே திரும்பி போயிடலாம். ஓகேவா? இங்கே ஒரே ஒரு இடத்துல ஒரு 3ங்கிற பாயிண்டில் கூட டச் ஆகலாம். ஓகேவா? இதுக்கான ரூட் பார்த்திங்கன்னா 3,3. ஸோ ரியல் ரூட்ஸு அண்டு ஈக்குவல் ரூட்ஸ். ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன கண்ணு? 0,0. 0 டச் பண்ணி போகுதா? ஒரு பாயிண்டில் டச் ஆகுதா? ஓகே. அப்போது 0,0. இது என்ன கண்ணு? ஒரு 3ஆக இருந்துச்சுன்னா 3,3. ஓகே. அதே மாதிரி இப்படி கூட டச் ஆகி போகும். எப்படி பெரபலா வந்து அப்படி டச் ஆகி போயிடும். ஓகே. இந்த இடத்துல ஒரு 2 வருது அப்படின்னா 2,2. புரிஞ்சுதாக்கண்ணே? இந்த ப்ராக்கெட் போட்டுறாதீங்க. 2,2. புரிஞ்சுதாக்கண்ணே? அதாவது ஒரே ஒரு பாயிண்ட்டை டச் ஆச்சு அப்படின்னா ரியல் அண்டு ஈக்குவல். அது 0வாக இருக்கலாம், வேறு நம்பராக இருக்கலாம். ஓகேக்கண்ணே? நம்ம தியரட்டிக்கலாக என்ன பார்த்தோம்? டெல்டா ஈக்குவல் டு 0னா மட்டும்தான் ரியல் அண்டு ஈக்குவல்னு சொன்னோம் இல்லையாக்கண்ணே? பட் கிராஃபில் ஒரு பாயிண்டில் டச் ஆனால் ரியல் அண்டு ஈக்குவல். அது இப்படி வரலாம், இப்படி வரலாம், இப்படியும் வரலாம். ஓகேவா? அதே மாதிரி அன்ஈக்குவல் ரூட்ஸ் தான். இப்படி கிராஃப் வரும், இப்படி வரும், அப்படி வரும். எப்படி வந்தாலும் 2 இடத்துல டச் ஆகிடுச்சுன்னா அன்ஈக்குவல் ரூட்ஸ் ரியல். புரிஞ்சுதுங்களா? ஓகே. அடுத்தது இப்படி வரும்போது நோ ரியல் ரூட்ஸு. எக்ஸில் எங்கேயுமே டச் ஆகலை, இதுவுமே கூட இப்படி தான் வரும்னு சொல்ல முடியாது. பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி வரலாம். ஓகேவா? கரெக்டாக இது 2ஆக பிரித்த மாதிரி இப்படி தான் வரும்னு சொல்ல முடியாது. இப்படி வரலாம், இல்லைனா இப்படி வரலாம். புரிஞ்சுதாக்கண்ணே? எப்படி வேணாலும் வளைவுகள் வரலாம். மொத்தத்தில் எக்ஸில் இங்கே டச் ஆகவே இல்லை. ஓகே. டச் ஆகலாம், நோ ரியல் ரூட்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஓகே. இதில் இன்னொன்று இருக்குது கண்ணு, இது அப்படியே ரெசிப்ரோக்கல், தலைகீழி. அதாவது பாருங்கள், இப்படி கூட கிராஃப்ஸ் வரலாம். அதாவது உங்கள் எக்ஸசைஸில் வரக்கூடிய சம்முக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடையாது, கீழே வர மாதிரி. கீழேனா
ஒய்யில் வர மாதிரி, அதாவது மைனஸ் ஒய்யில் வர மாதிரி. இப்போ இதுதான் கிராஃப்னா மேலே ஒய் கீழே ஒய் டேஸ், இது எக்ஸ் இது எக்ஸ் எக்ஸ்னா இப்படி கூட பரவலாக வரும், கீழே வளைஞ்சு கூட வரும். புரிஞ்சு தரீங்களா? மேலே மட்டும்தான் வளைஞ்சு வரும்னு சொல்ல முடியாது, கீழே கூட வளைஞ்சு வரும். அதுக்கும் இதே ரிசல்ட் தான். எப்படி பாருங்கள், பரபலா இப்படி வந்துச்சுன்னா ஃபஸ்ட் என்ன சொன்னீங்க, இப்படி சொன்னேன் இல்லைங்க, கீழே வளைஞ்சு மேலே வந்தது. இப்போது மேலே வந்து அப்படி மேலே ஏறி அப்படி கீழே வந்துருச்சு. ஓகேவா? ஆனால் ரெண்டு இடத்துல டச் பண்ணிடுச்சு, ரெண்டு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ ரியல் அண்ட் அன்ஈக்குவல். புரிஞ்சுதாக்கன்னு லெட்டர்ஸ் உங்களுக்கு தலைகீழாக இருக்குது, பட் நீங்கள் புரிஞ்சுக்குங்க, அதுக்காக சொல்கிறேன். அப்போ அதுக்கான கிராஃப் இப்படி வரலாம், இப்படி வரலாம். உங்களுக்கு தலைகீழான கிராஃப் இந்த எக்ஸசைஸில் எந்த சமக்குமே வரலக்கன்னு. ஆனால் ஒரு 1 மார்க்கில் இல்லைன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்து இதுக்கான ரியல் ரூட் என்ன, இல்லை இதுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியணும் இல்லைக்கன்னு, அதனால சொல்கிறேன். ஓகே, ஒய் ஆக்சிஸ்லேயே ஒய்யை மேலே ஒய்யை பேஸ் பண்ணி வந்தாலும் அதே ரிசல்ட் தான், ஒய் டேஸை பேஸ் பண்ணி வந்தாலும் அதே ரிசல்ட் தான். நான் அதை தான் சொல்ல வரேன். ஓகேங்களா? அப்போது ஒரு பரபலா இப்படி போய் இப்படி வளைஞ்சு இப்படி கீழே இறங்குச்சுன்னா ரெண்டு இடத்துல டச் பண்ணால் இந்த ரிசல்ட்டு, அது இப்படியும் டச் பண்ணி வரலாம், இப்படியும் டச் பண்ணி வரலாம். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அதே மாதிரி தான் இதுலேயும் இப்படி மேல் நோக்கி தான் போகணும்னு கிடையாது, இப்படி கவிழ்ந்த மாதிரி வந்தாலும் ஒரு பாயிண்டில் டச் ஆனால் ரியல் அண்டு ஈக்குவல். அது இப்படியும் டச் ஆகி வரும், இப்படியும் டச் ஆகி வரும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அதே மாதிரி தான் இதுக்கும் நோ ரியல் ரூட்ஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், மேலே பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இப்படி மேலேருந்து மேலே ஒய் ஆக்சிஸையே கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சோம். அது அப்படியே இப்படி கீழே வந்து ஒய் டேஸை வந்து பிடிச்ச மாதிரி கூட வரும். புரிஞ்சுதுங்களா? அப்படி வந்தாலும் எக்ஸில் இங்கே டச்சே இல்லை, ஸோ இங்கே நோ ரியல் ரூட்ஸ். ஓகேவா? ஓகே, அப்படியே உங்கள் புக் எடுத்துக்கோங்க. புக்கில் பாருங்கன்னு பேஜ் நம்பர் 133ல் பாருங்கள், இந்த கொஷின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் கரெக்டாக என்ன பண்ணணுங்கன்னு மேட்ச் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? இது வந்து மேட்ச் இட் மாதிரி. இது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த கிராஃப் புரிஞ்சிருந்தது அப்படின்னா இதுக்கு என்ன ரூட்டு, இதுக்கு என்ன ரூட்டு, இதுக்கு என்ன ரிசல்ட்டு சொல்லுவீங்க, இதுக்கு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புரிஞ்சுதாக்கன்னு இந்த மாதிரி கிராஃப் வந்துச்சுன்னா என்ன சொல்லணும், இப்படி வந்துச்சுன்னா என்ன சொல்லணும், இப்படி வந்ததுன்னா என்ன சொல்லணும். புரிஞ்சுதாக்கன்னு பார்த்தீங்களா? கீழே கவிழ்ந்து கூட வருது இல்லையாக்கன்னு. ஓகே, அடுத்தது எப்படி வந்துச்சுன்னா என்ன சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா பாருங்கன்னு, இது இந்த பேஜில் இருக்குது. அடுத்து பின்னாடி பேஜில் கூட பார்த்தீங்கன்னா அது கண்டினியூவாக இன்னும் 2 இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதுக்கெல்லாம் என்ன சரியான ஆன்சர்னு கமெண்ட்டில் சொல்கிறீங்க. ஓகேக்கண்ணே? ஸோ ஒவ்வொரு கிராஃப்க்கும் நீங்கள் நம்பர் மட்டும் போட்டுருங்க. இப்படி 5th அப்படின்னா இதுக்கான ரிசல்ட் என்ன, 6th அப்படின்னா இதுக்கான ரிசல்ட் என்ன. ஓகேவா? சொல்லுவீங்களா? ஓகே, அப்படியே தமிழ் மீடியம் பாருங்கண்ணே. தமிழ் மீடியத்துக்கு என்ன சொல்லுவீங்க, மெய் மற்றும் சமமான மூலங்கள், மெய் மற்றும் சமமில்லை, மெய்யெண் இதை ஒன்று வச்சுக்கோங்க, மெய் இல்லைனா மெய்யெண். மெய்யெண் மூலங்கள் சமமில்லை, அடுத்தது மெய்யெண் மூலங்களே இல்லை இல்லையாக்கண்ணே. ஸோ அந்த மாதிரி ரிசல்ட்டு இந்த கிராஃப் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தேவையான கரெக்டான ஆன்சரை நீங்கள் நம்பர் போட்டு எழுதுங்க, எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். ஓகேவாக்கண்ணே? ஸோ இது உங்களுக்கு எப்படின்னு தெரியலையா? இப்போ நான் கொஷின் கேட்டால் கூட நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு என்னக்கண்ணே ரிசல்ட்டு, இப்படி கீழே வருது, ஒரு பாயிண்டில் டச் ஆகிருக்குதுன்னா என்னக்கண்ணு சொல்லுவீங்க, மெய் மற்றும் சமம் இல்லையாக்கண்ணே, ரியல் அண்டு ஈக்குவல். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அப்போ நம்பர் போட்டு அதுக்கான ஆன்சரை எழுதுறீங்களா? ஓகே, அது நேருக்கு எங்கே கொடுத்துருக்குறது அதனோட ஆன்சர் கிடையாதுக்குன்னு நீங்கள் தான் அப்படி மேட்ச் பண்ணணும். இதுக்கு என்ன வரும், இதுக்கு என்ன வரும்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் மேட்ச் பண்ணணும். ஓகேவா? பாருங்கள், ஒன்று மட்டும் மேட்ச் பண்ணி அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் அதை பொருத்தி சரியான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு புக்கில் அதே மாதிரி கரெக்டாக பொருத்தி வச்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அடுத்தது பார்க்கலாம் வாங்க. நாம் போட்ட கிராஃபுக்கு அப்போ என்ன கண்ணு ரிசல்ட்டு பாருங்கள், நோ ரியல் ரூட்ஸ், எக்ஸ் ஆக்சிஸில் டச்சே ஆகலை. ஓகேக்கண்ணே? ஸோ இவ்வளோ தூரம் பண்ணியும் அந்த ஈக்குவேஷனுக்கு ரியல் ரூட்ஸு இல்லை அப்படிங்கிறத தான் கண்டுபிடிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இல்லாமல் கூட இருக்கலாம் இல்லையாக்கண்ணே. அவங்க கொடுத்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு எல்லாத்துக்கும் ரியல் ரூட்ஸ் கிடைக்கணும்லாம் கிடையாது இல்லையாக்கண்ணே. ஸோ கிடைக்கலாம், இல்லாமையும் போகலாம். இந்த கிராஃப் வச்சு நம்ம அந்த கன்க்ளூஷன் சொல்லிடலாம், தேர் இஸ் நோ ரியல் ரூட்ஸ். இங்கே மெய்யெண் மூலங்கள் இல்லை. புரிஞ்சுதுங்களா? சம் பார்க்கலாமா? பாருங்க, புக்கில் எக்ஸசைஸ் 3.16 ஃபஸ்ட்டு சம்மு,
கிராஃப் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஸ்டேட் தியர் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் இல்லையாக்கண்ணே நம்ம டெல்டா வேல்யூ என்ன சொன்னோம் நேச்சர் ஆஃப் ரூட் தான் சொன்னோம் இல்லையாக்கண்ணே ஸோ இங்கேயும் என்ன பண்ணுறோம் கிராஃப் போடுறோம் அதில் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் அது ரியலாக ஈக்குவலாக அதெல்லாம் சொல்லணும் ஓகேக்கண்ணே இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷினில் ஒரு 6 கிராஃப் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் சில கணக்குகள் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் கண்டினியூவாக போடுறேன் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தாங்கன்னு இந்த மெத்தடு ஓகேவா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ரெண்டு ஈக்குவேஷன் ஸோ இது வேறு மெத்தடு இது வந்து இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு இப்போ பண்ண மாதிரியே பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்தி அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் அதிகம் அவ்வளோதாங்கண்ணே ஸோ அந்த கிராஃப் போடும்போது அதுக்கான இன்ட்ரடக்ஷன் அந்த வீடியோலேயே கொடுத்துட்றேன் ஓகே இப்போ அதை சொல்லும் போது நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும் நமக்கு தேவை இப்போ இந்த கிராஃபெலாம் எப்படி போடலாம் அப்படிங்கிறது இல்லைங்கண்ணே இது வரைக்கும் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சுருந்துச்சிங்களா ஓகே புரிஞ்சுன்னா கண்டிப்பாக லைக் போட மறந்துடாதீங்கன்னு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த ஒவ்வொரு கணக்குகளுக்கான ஆன்சரையும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சம் பாருங்கன்னு x ஸ்கொயர் மைனஸ் 9s ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0 அது ஃபஸ்ட்டு சம்மு நாம் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் y ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருவோம் இல்லைங்க அப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9s ப்ளஸ் 20 அடுத்து எக்ஸ் வேல்யூஸ் கொடுப்பீங்க அந்த ஆப்ரேஷன்ஸ் லைனை எழுதிக்குவீங்க அதில் y வேல்யூ கிடைக்கும் ஓகேவா நான் பாருங்கன்னு -4 -3 -2 -1 0 1 2 3 4 5 எடுத்துருக்கிறேன் ஓகே ஸோ எதுக்காக 4ல் ஆரம்பித்து 5ல் எடுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கிராஃப் போடும்போது தெரியும் அதாவது அந்த வளைவுக்கு பத்தலை அப்படின்னா ஒரு பாயிண்ட் சேர்த்து எடுத்துக்கிறது அதுக்குன்னு இப்போ இதுதான் கிராஃப்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிராஃபில் இந்த வளைவுகள் வரும்போது இப்படி வந்து வருதுன்னு வச்சுக்கோங்கன்னு இப்படியே நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி நின்றுச்சு அப்படின்னா அடுத்து இங்கே கொஞ்சம் வளைவாக அந்த பரபலம் வளைவு பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக இன்னும் 2 பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே வரும் புரிஞ்சுதுங்களா இன்னும் 2 பாயிண்ட் தான் கண்டினியூ ஆகும் அதுக்காக ஸோ அதனால் இங்கே -4ல் எடுத்து 5ல் முடிக்கிறேன் ஸோ இங்கே -5லேயே ஆரம்பிச்சிருக்கலாமா மிஸ் அப்படின்னா அது இங்கே லென்த்தியாக போகும் இங்கே கிராஃபை தாண்டி போயிடும் கிராஃப் சீட்டே இவ்வளோ தான் இருக்குதுன்னா இங்கே போயிடும் புரிஞ்சுதுங்களா ஸோ நமக்கு எப்படி இருக்கணும் கிராஃப் சீட்டுக்குள்ளேயும் வரணும் கரெக்டாக அதே மாதிரி பெரபலாவும் அழகாக வரணும் அதுக்காக பாயிண்ட் எடுக்கிறோம் ஸோ மோரோவர் இந்த அளவுகளுக்குள்ளேயே வர மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு கணக்குகள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கண்ணே -4 எடுக்கிறீங்க அது ஸ்கொயர்டு -9x 20 இதுக்குன்னு இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு -9x இந்த 20 ஓகேவா ஓகே -4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 416 ஆகிடுச்சு ஓகே இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டே போயிடலாம் அடுத்து 3 எக்ஸ் ஸ்கொயர்டுக்கான லைனை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்கன்னு எக்ஸ் ஸ்கொயர்டு -3 ஸ்கொயர்டு 9 எக்ஸ் ஸ்கொயர்டு -2 ஸ்கொயர்டு 4 -1 ஸ்கொயர்டு 1 0 ஸ்கொயர்டு 0 1 ஸ்கொயர்டு 1 2 ஸ்கொயர்டு 4 3 ஸ்கொயர் 9 புரிஞ்சுதுங்களா 4 ஸ்கொயர் 16 5 ஸ்கொயர் 25 ஓகேவா கிளியராக்கண்ணே ஓகே அடுத்தது -9x -9 இன்ட்டு எக்ஸ் அதாவது 4 -9 இன்ட்டு 4 36 -9 இன்ட்டு -3 27 -9 இன்ட்டு 2 புரிஞ்சாக்கண்ணா -9 கூட ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூ இன்ட்டு பண்ணி அது நேருக்கு போடணும் ஓகேவா -9 இன்ட்டு -4 36 -9 இன்ட்டு -3 27 -9 into -2 18 -9 into -1 9 புரிஞ்சுதாக்கண்ணா ஓகே -9 into 0 0 -9 into 1 -1 -9 into 2 -18 -9 into 3 -27 புரிஞ்சுதாக்கண்ணா -9 into 4 -36 அடுத்தது -9 into 5 -45 புரிஞ்சாக்கண்ணா ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூ கூடயும் -9 இன்ட்டு பண்ணி இந்த லைன் போட்டாச்சு ஓகேவா ஓகே அடுத்தது 20க்கு எந்த ஒரு ஆப்ரேஷன் இல்லை எல்லாமே 20 தான் ஒரு எக்ஸ் இருந்ததுன்னா எக்ஸ் கூட இன்ட்டு பண்ணணும் அடுத்து ஒய் இது எல்லாம் ஆட் பண்ணோம்னா ஒய் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ 16 36 20 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் 72 அடுத்து 9 27 20 எல்லாம் ஆட் பண்ணால் 56 4 18 20 ஆட் பண்ணால் இது ஓகேங்களா இப்படி அப்படியே அந்தந்த லைன் ஃபுல்லாக அப்படியே ஆட் பண்ணிக்கிங்கன்னு இதில் வந்து இந்த மைனஸை மறுபடியும் சேர்த்திடாதீங்க ஓகேங்களா இங்கே -9 வருது ஸோ இதை ஆட் பண்ணி இதை மைனஸ் பண்ணி இதை ஆட் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை ஓகேவா நான் இப்போ மைனஸை முன்னையே பெருக்கிட்டேன் ஓகேங்களா இப்போ -9 இன்ட்டு இந்த நம்பர் இன்ட்டு பண்ணி போட்டாச்சு ஓகே அப்போ இதை ஃபுல்லாக என்ன பண்ணுவீங்கன்னு எல்லாத்தையும் அப்படியே ப்ளஸ் பண்ணால் போதும் ஓகேவா அதை ஃபுல்லாக அப்படியே ப்ளஸ் பண்ணுங்கன்னு இங்கே மைனஸ் இருக்குது ஸோ இருக்கிறத அப்படியே ஆட் பண்ணுங்கள் 1 -9 + 20 புரிஞ்சாக்க என்ன நம்பர் இருக்குதோ அதை அப்படியே ஒரு லைனில் போட்டு கூட்டிடுங்க அவ்வளோதான் இப்போ உங்கள் 1 ப்ளஸ் இருக்குது இங்கே 20 வந்து ப்ளஸ் இருக்காங்கன்னு ஸோ 21 -9 என்ன கிடைக்கும் 12
புரிஞ்சுதுங்களா? அப்படி அப்போ 4 மைனஸ் 18 20, 4 மைனஸ் 18 ப்ளஸ் 20, இது அப்படியே ஆட் பண்ணுங்கன்னு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். ஓகே பாருங்கள் 6 கிடைக்கும். ஓகே அடுத்து அதே மாதிரி இதை 3ஐயும் ஆட் பண்ணுங்கள், 2 கிடைக்கும். இதுக்கு 0, இதுக்கு 0. ஓகே இதுக்கப்புறம் கண்டினியூவாக போனால் 0 தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான பரபலா போட்டுடலாம். அடுத்து பாயிண்ட் ப்ளோட் பண்ணிக்கலாங்கன்னு, அதாவது -4,72 -3,56. அதுக்கு நீங்கள் ஒரு 3 லைன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 3 லைன் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லையா? நமக்கு ஒரு 2 பாயிண்ட் கரெக்டாக வேணும், எக்ஸ் பாயிண்ட்டும் ஒய் பாயிண்ட்டும் வேணும். ஓகே எக்ஸ் ஒய். அப்போது -4,72 -3,56 -2,42 அப்படின்னா அந்தந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். பாருங்கள் எழுதியாச்சுக்கண்ணா. நான் ஸ்டெப் 1 அப்படின்னு போட்டாலும் சரி, இல்லை இப்படி 1 போட்டாலும் ஓகே. இது உங்களுக்கு மிஸ் எப்படி சொல்கிறாங்க சரி செஞ்சுக்கோங்கன்னு. ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்னு கூட சில பேர் போட சொல்லுவாங்க. இல்லை இப்படி 1 2 3 போட்டாலும் ஓகே. பாயிண்ட் ஃப்ளோட் பண்ணிக்கலாம். ப்ளோட் த பாயிண்ட்ஸ் -4,72 -3,56 -2,42 -1,30 0,20 1,12 2,6 3,2 4,0 5,0. ஓகே இதுக்கப்புறம் நம்ம கிராஃப் போட்டதுக்கப்புறம் தான் இந்த அடுத்த லைன்ஸ் எழுத முடியும். பாருங்கள் கிராஃப் ரெடி பண்ணலாம். பாருங்க கிராஃப் ரெடி. ஸ்கேல் எழுதிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 cm = 4 யூனிட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் பாருங்கன்னு ஒய் ஆக்சிஸில் 42லாம் இருக்குது இல்லையாங்கன்னு, 42 30 20 இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நமக்கு ஒயில் வந்து 42 வரைக்கும் மேலே வந்து வரணும். ஓகேவா? இந்த 72 வரைக்கும் கூட இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து ஒய் ஆக்சிஸில் 4 யூனிட் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எக்ஸில் வந்து 1 2 3. ஓகேங்களா? எக்ஸில் வந்து ஒரு சென்டிமீட்டருக்கு 1 யூனிட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். 1 2 3 லைனா. இது வந்து 1 சென்டிமீட்டருக்கு 4 யூனிட். இங்கே 4 யூனிட்டு, அடுத்து ஒரு 4 × 8, அடுத்து ஒரு 4 ஜாயிண்ட் ஆகிட்டே போகிற மாதிரி, அதாவது 4 ஆட் ஆகிட்டே போகிற மாதிரி. 4th டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஓகேங்கண்ணா? எல்லாமே பாருங்கள் +4 42 +4 52 +4 அடுத்து ஆட் ஆகிட்டே போகுது 4 ஓகேங்கண்ணா? புரிஞ்சுதுங்களா? ஓகே இப்படி கிராஃப் ரெடி ஆகிடுச்சு. சென்டர்லேயே வச்சுக்கோங்கன்னு, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒய் ஆக்சிஸ்க்கு கரெக்டாக சென்டர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் மேலே அதிகமாக கொடுத்துருங்க, ஒய்யில் அதிகமாக கொடுத்துருங்க, நான் மேலே வந்து எக்ஸ் வர மாதிரி. ஓகேங்க? அதாவது நான் சென்டர்னு சொன்னது வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இந்த ஒய் ஆக்சிஸ் வந்து கரெக்டாக சென்டராக வருது, ஒரு ஓரமாக வராமல் சென்டராக வருது. ஓகேவா? ரெடிங்களா? ஓகே பாயிண்ட் பாருங்கன்னு ஃபஸ்ட்டு -4,72 எங்கே இருக்குது? -4 இங்கே இருக்குதா? ஓகே அப்படியே போகலாமா? பாருங்கன்னு -4 72 எங்கே கண்ணு வருது? வந்தால் சொல்லுங்கள். 60 64 68 லாஸ்ட் 72. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு டாட் வச்சு ரவுண்ட் பண்ணிக்கலாமா கண்ணு? ஓகே அடுத்த பாயிண்ட் என்ன கண்ணு? -3,56 பாருங்கண்ணு. -3 எக்ஸ் ஆக்சிஸில் -3 56 ஒய்யில் 56 வாங்க பார்க்கலாம். 48 42 பாருங்கண்ணு இங்கே வருமா? ஸோ டாட் வச்சு ரவுண்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது -2,42 -2,42 எங்கே கண்ணு வரும்? பாருங்கள் இது 40 இது 44. அப்போ இது ரெண்டுக்கும் சென்டராக வருமா கண்ணு? 40 42 44 இல்லையா கண்ணு? ஸோ இந்த இடத்துல வரும். ஓகேவா? அடுத்து 1,30 -1,30 கண்ணு இங்கே வரும். பாருங்கள் 28 இருக்குது, அடுத்து 32 தான் இருக்குது இல்லையா கண்ணு? 4 ஜம்ப் பண்ணி போச்சு. அப்போ 30 இல்லை. ஸோ நம்ம 28க்கும் 32க்கும் சென்டரில் 30 நோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அடுத்து 0,20 0,20 அது 20 ஓகே. அடுத்தது 1,12 1,12 இங்கே வருமா கண்ணு? ஓகே எக்ஸில் +1 ஆகிடுச்சு, ஒயில் +12. ஓகே ஒயில் எல்லாமே ப்ளஸ் தான் வந்துருச்சு. இங்கே எக்ஸில் மட்டும் மைனஸ் கொடுக்கும்போதும் ஒயில் ப்ளஸ் ஆன்சர் தான் வந்தது, எக்ஸில் ப்ளஸ் கொடுக்கும்போதும் ஒயில் ப்ளஸ் ஆன்சர் தான் வந்தது. ஸோ +1,12. அடுத்து 2,6 2,6 4 இங்கே இருக்குது, 8 இங்கே இருக்குது, நடுவில் 6. ஓகே அடுத்து 3,2 2 எங்கன்னு இருக்கோம், இது எடுத்தோன்னே 4. ஸோ அதில் பாதி 2 இங்கே வருமா கண்ணு? ஓகே அப்போது 3,2 புரிஞ்சுதுங்களா? ஜூம் பண்ணிக்கலாமா? பாருங்க கண்ணு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு
-4, 72 கண்ணு இது -4 -4ல 72 கண்ணு ஓகேவா. அடுத்து -3, 56 கண்ணு பாருங்கள் இதில் -3 வருது நேராக வரும்போது -3. அடுத்து -2, 42. அடுத்தது -1, 30. அடுத்து 0, 20. அடுத்து 1, 12, 2, 6, 3, 2. புரிஞ்சுதுங்களா? இப்போ என்ன பண்ணலாம், அடுத்த பாயிண்ட்டு 4, 0. 4, 0வே அங்கே தான் இல்லைக்கா. 4 வந்து எக்ஸில் ஒயில் 0 ஓகேவா. அடுத்தது 5, 0. அடுத்தது 5, 0வே தான் ஓகேக்கா. ஸோ இந்த பரபலா பார்த்தீங்கன்னா இப்படி வருது, பட் இப்படி போயிட்டு மேலே எந்திரிச்சு வரல இல்லைக்கா, இப்படி போகுது ஓகே, மேலே எழுந்து வரல ஓகேவா. ஸோ இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கலாம், அதாவது 1, 2, 3, 4, 5, 6 எடுத்து பார்க்கலாமா. இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஒரு வேல்யூ போட்டு பார்க்கலாமா கண்ணு. பாருங்க கண்ணு, எக்ஸில் அடுத்த வேல்யூ 6 எடுக்கிறேன். 6னுடைய ஸ்கொயரு எக்ஸ் ஸ்கொயரு 6 ஸ்கொயர் 36 ஓகே. -9 × 6 9 6 என்ன கண்ணு 54. அப்போ -54 ஓகேவா. இந்த 20 இதெல்லாம் ஆட் பண்ணுங்கன்னு 36 ப்ளஸில் ஒரு 20 ஆட் பண்ணும்போது 56. 56ல் -54 அப்போ 2 கிடைக்கும். புரிஞ்சுங்களா. அப்போ இன்னொரு அடிஷ்னலாக இன்னொரு பாயிண்ட் என்னக்குன்னு 6, 2. இந்த பாயிண்ட்டையும் அதில் நோட் பண்ணி பார்த்துடலாமா. பாருங்கன்னு 6 இங்கே இருக்குது, இங்கே 2 ஓகேவா. 6, 2 எங்கே கண்ணு வரும், இந்த இடத்துல வரும் ஓகேவா. இது எக்ஸ்ட்ரா ஒர்க் தான், உங்களுக்கு தேவையில்லை. ஒரு வளைவு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் போட்டேன் ஓகே. அதாவது இந்த வகையான கிராஃப்லலாம் பெரபோலா தான் அப்படிங்கிறதுக்காக ஓகே ஓகே. ஸோ பெரபோலானா எப்படி இருக்கும், இப்படி யூ மாதிரி வரணும் இல்லையா, அதுக்காக நான் ஒன்று போட்டேன். பட் நீங்கள் கம்பல்சரி போடணும்லாம் கிடையாது, இதோட வந்துட்டு அப்படி வளைச்சி விட்டிங்கன்னா கூட போதும் ஓகேவா. ஓகே இப்போ நம்ம வரைஞ்சிடலாமா கண்ணு, பெரபோலாவை ஜாயின் பண்ணி பார்த்துடலாமா. ஓகே வாங்க நான் இப்படி வச்சு ஜாயின் பண்ணுறேங்கண்ணு. பாருங்கள் இப்படி எடுத்துக்கங்கண்ணே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பென்சில் தான் இல்லையா. ஓகேவா, புரிஞ்சதுக்கன்னு இங்கே ஒரு ஏரோ கொடுத்துக்குங்க. இப்போது நீட்டாக பெரபலா வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு ரிசல்ட்டும் தெரிஞ்சிருக்கும் இது என்ன மாதிரி ரூட்ஸ்க்குன்னு. எக்ஸில் எங்கெல்லாம் டச் ஆகிருக்குதுக்குன்னு பாருங்கள், 4ல் டச் ஆகிருக்குது, அடுத்தது 5ல் டச் ஆகிருக்குது ஓகே. அப்போ நமக்கு 2 ரூட் கிடச்சிருக்குது எக்ஸில் 2 இடத்துல. அதாவது கீழே வந்து வரணும்னு அவசியமும் கிடையாது, அதே எக்ஸ்லையே டச் ஆகி இங்கே 4ல் டச் ஆகி டக்குன்னு இங்கே மேலேருந்து வந்திருந்ததுன்னா ஒரு பாயிண்ட் தான். ஸோ அப்படியே ஃப்ளோவாக போய் 5லையும் டச் ஆகி வருது ஓகேங்களா. அப்போ 4 ஒரு ரூட்டு 5 ஒரு ரூட் ஓகே. அப்போ 2 ரூட்ஸ், 2 ரியல் ரூட்ஸு அண்டு அன்ஈக்குவல். 4, 5 ஈக்குவல் கிடையாது, 2 ரூட் இல்லையாக்கண்ணே. அவ்வளோதான், ஆன்சர் எழுதிடலாமா. அதுக்கு முன்னாடி இந்த கிராஃபில் ஒர்க் இருக்காக்கண்ணே இருக்குது. ஒவ்வொரு பாயிண்ட்டு என்ன, இந்த பாயிண்ட் என்ன, இந்த பாயிண்ட் என்ன, அதெல்லாம் எழுதிடலாமா. பாருங்கள் எழுதியாச்சு. -4, 72, 3, 56, -2, 42, -1, 30, 0, 20, 1, 12, 2, 6 இல்லையாக்கா. நீங்கள் 2ல் இங்கே 6 ஓகே. 3, 2 அடுத்தது 0, 4, 0, 5, 0 அடுத்தது 6, 2. புரிஞ்சுதுங்களா. அடுத்தது இந்த கிராஃப் வந்து எதனுடையது அதை எழுதிடலாங்கன்னு. இந்த கிராஃப் எதுக்காக போட்டது, எக்ஸ் ஸ்கொயர்ட் -9x + 20 ஈக்குவல் டு ஒய் கொடுத்துக்குங்கன்னு. 0 வேண்டாம், நம்ம ஒய்ன்னு எடுத்தோம் இல்லையா. ஸோ ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு கொடுத்துக்குங்க ஓகேவா. ஜூம் பண்ணிடுறேன் பாருங்கள். பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கங்கன்னு. ஸ்கேல் பாருங்கள் 4 யூனிட்டு, அதாவது ஒய் ஆக்சிஸில் மட்டும். பாயிண்ட்ஸ்லாம் நல்லா பார்த்துக்குங்க.
அடுத்து ஈக்குவேஷன் இப்படி எழுதிக்கிங்கன்னு உங்கள் மிஸ் எப்படி சொல்கிறாங்களோ அப்படி எழுதிக்கிங்க. ஓகேவா? ஓகே, இப்போ எக்ஸில் டச் ஆக வச்சு கன்க்ளூஷன் சொல்லிடலாமா? பாருங்கண்ணே, இது வந்து ஸ்டெப் 1, இது எழுதியாச்சு. செகண்ட் ஸ்டெப் 2, the roots of the equation are the x coordinates of the intersecting points of the curve with the x axis 4, 0, இன்னொன்று 5, 0. Third step, there are 2 points of intersection with the x axis at 4 and 5. அடுத்து ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் செட் என்ன கண்ணு, அந்த 4லேருந்து 5 வரைக்கும் இதுக்கு செட் ப்ராக்கெட் போட்டுக்குங்கன்னு. அப்படியே ப்ராக்கெட் போட்டிங்கன்னா 4, 5 போது எக்ஸில் 4 ஒய்யில் 5ன்னு ஆயிரும். ஓகேங்கண்ணா, அப்போ சொல்யூஷன் செட் இன் நம்ம சொல்யூஷனாக இருக்கக்கூடிய செட் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த செட் ப்ராக்கெட் போட்டு 4, 5. அடுத்தது 5th, சொல்யூஷன் ஆஃப் தி ஈக்குவேஷன் இஸ் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். ஓகேவா? சரி, ஓகே. இதில் இன்னொரு டவுட் வருது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாயிண்ட் வந்து ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்தோம், ஒரு ஒய் பாயிண்ட் எடுத்தீங்க, நடுவில் x² -9x 20 எல்லாம் யூஸ் பண்ணீங்க. ஓகே, அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து இந்த ஆப்ரேஷன்லாம் முடித்து இந்த ஒய் ஆக்சிஸ் எல்லாம் இந்த ஒய்யில் வரக்கூடிய நம்பர்லாம் எழுதுனீங்க. ஓகே, இதில் ஏதாவது இங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே வந்து இங்கெல்லாம் மிஸ்டேக்கான நம்பர்ஸே கொடுத்துட்டு ஓகே அது மிஸ்டேக் ஆகிடுச்சுனே நமக்கு தெரியல. ஓகேங்க, நம்ம பாட்டுக்கு நம்பர் கொடுத்தா நம்ம பாட்டுக்கு ஆப்ரேஷனில் யூஸ் பண்ணுவீங்க, ஒய் ஆன்சர் கிடச்சிது, உடனே நமக்கு பாயிண்ட் கிடச்சிச்சுன்னு சொல்லி பாயிண்ட்டு ஃப்ளோட் பண்ணுவீங்க, உடனே கிராஃபு போட்டுரும். ஓகேவாக்கண்ணே? ஓகே, ஆனால் இங்கே மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நமக்கு கிராஃப் வரும். கண்டிப்பாக எக்ஸில் ஒரு வேல்யூ கொடுத்தீங்க, ஒய்யில் ஏதோ ஒரு ஆன்சர் வரும். இங்கே மிஸ்டேக் ஆயிருந்ததுனா கூட ஆட் பண்ணும்போது 70 கூட 70 வந்திருக்கும் இல்லையாக்கண்ணே? சரியாக ஆட் பண்ணாமல் இங்கே 57 போட்டிருந்தாலும் 57ங்கிறது ஒரு நம்பர் கிடச்சிச்சு இல்லையாக்கண்ணே? நாம் பாட்டுக்கு -3, 57 அப்படின்னு போட்டிருப்போம். ஓகேவா? மிஸ்டேக் பண்ணினாலும் ஏதாவது ஒரு நம்பர் கிடைக்கும். சொல்கிறது புரியுதுல கண்ணே? ஓகே, அப்போது எப்படியாவது மிஸ்டேக் இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பர் கிடச்சிருக்கும், ஏதாவது ஒரு கோஆர்டினேட்ஸ் x, y கிடச்சிருக்கும், அதை வச்சு கிராஃபும் போட்டிருப்போம். ஆனால் அந்த கிராஃபு இந்த ஈக்குவேஷனுக்கான சரியான ரிசல்ட்டை கொடுக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். கொடுக்காது இல்லையாக்கண்ணே? அந்த கிராஃப் வேறு மாதிரி திரும்பிட்டு இருக்கோம். அதாவது நாம் இப்போ போட்ட கிராஃப் எப்படி இருந்துச்சு பாருங்கள், இப்படி இருந்துச்சு இல்லைங்க. நம்ம சரியான கால்குலேஷன் போடும்போது நமக்கு வந்து சரியான கிராஃப் கரெக்டாக இங்கேயும் டச் ஆச்சு. ஓகேவா? மேபி நாம் அதில் மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்படி கீழே இறங்கி வந்திருக்கலாம், இல்லை முட்டாமல் இதில் வந்து டச் பண்ணாமையே கூட போயிருந்துருக்கலாம். புரிஞ்சல? எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டச் பண்ணாமையே கூட போயிருந்துருக்கலாம், எப்படி வேணாலும் ஆயிருந்துருக்கலாம் இல்லைங்கண்ணா. ஸோ ஒவ்வொரு மாடலில் போகும்போது ரிசல்ட்டு வேரி ஆகும் இல்லைங்கண்ணா. நம்ம டச் பண்ணாமல் போயிடுச்சு அப்படின்னா உடனே நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? அதுவே ஒரு இடத்துல டச் பண்ணி போயிருந்ததுன்னா அதுக்கு வேறு ரிசல்ட் சொல்லிடுவோம். ஸோ இந்த ரிசல்ட்டில் மிஸ்டேக்கு வர சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? ஓகே, அப்போது கால்குலேஷனில் மிஸ்டேக் பண்ணாலும் கிராஃப் வரும், ஆனால் கிராஃப் சரியான ரிசல்ட்டை கொடுக்காது. ஓகேவா? ஸோ நாம் போட்ட கால்குலேஷனுக்கு வந்த பாயிண்ட்டை வச்சு நாம் போட்ட கிராஃப் கரெக்டு தானா, நாம் கண்டுபிடிச்ச ரூட் 2 கரெக்டு தானா அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணணும், ஒன் டைம் வெரிஃபை பண்ணணும் நம்மளுடைய ஃபேக்டரைசேஷன் மெத்தடில். ஓகேவா? ஒவ்வொரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கும் ஃபேக்டரைஸ் பண்ணால் கண்டிப்பாக சரியான ரூட் தானே வந்தாகணும். புரிஞ்சுதாக்கண்ணே? ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணி ரூட் எடுத்து பார்த்துடணும். புரிஞ்சுதுங்களா? ஓகேவா? அதுக்கு பேர் வெரிஃபிகேஷன். பண்ணிடலாமா? வாங்க பாருங்கன்னு இந்த 5th ஸ்டெப் வரைக்கும் எழுதிட்டு வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷனுக்கான ஃபேக்டரைசேஷன் மெத்தடு எப்படிக்கன்னு, மல்டிப்ளை பண்ணால் இந்த 20 வரணும், ஆட் பண்ணால் -9 வரணும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணால் 20 வரணும், ஆட் பண்ணால் -9 வரணும். அப்படின்னா -5, -4 ரெண்டே இன்ட்டு பண்ணுங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 × 4 20. ஓகே, ரெண்டே ஆட் பண்ணுங்கள், -4 -5 -4 -9. ஓகேவாயிடுச்சா? ஓகே, அப்போ x - 5 x - 4 = 0. ஓகே ஓகேண்ணா. அடுத்தது x - 5 = 0னா x = 5. அதே மாதிரி x - 4 = 0னா x = 4. அப்போ x = 5, 4 that is x = 4, 5. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு தான். புரிஞ்சுதுங்களா?
இந்த வெரிஃபிகேஷன் போட சொன்னாங்க அப்படின்னா இதையும் போட்டுடுங்க. அவங்க போட சொல்லினா கூட கண்ணு நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்குங்க. நீங்கள் கிராஃப் வேல்யூ எந்த கண்டுபிடிச்சிங்களோ அதே வேல்யூ இங்கே வந்துச்சுன்னா தான் நீங்கள் இந்த கால்குலேஷனில் மிஸ்டேக் பண்ணாமல் கிராஃப் போட்டீங்க அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி இதுலேயும் மிஸ்டேக்லாம் போடுங்க. இதுலேயும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. ஓகேங்கண்ணே, கிராஃபும் கரெக்டாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக கரெக்டாக ஸ்கொயர் பண்ணிட்டோமா, கரெக்டாக 9x பண்ணணுமா, கரெக்டாக 20 ஆட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பும் மெதுவாக பார்த்துடுங்க. கிராஃபை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும்போதும் கரெக்டாக அந்த டாட்டில் கரெக்டாக தான் வைக்கிறோமா, அந்த இடத்துல கரெக்டாக வந்துருச்சு அந்த லைன்ஸ் அப்படின்னு பார்த்தும் டாட் வச்சு ரவுண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக ஜாயின் பண்ணும்போது எக்ஸில் டச் ஆகுது, எப்படி டச் ஆகுது அப்படின்னு பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன் டைம் இப்படி வெரிஃபை பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா? அதிலே செகண்ட் சம் பாருங்க, நீ x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இது அப்படியே ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்தது எக்ஸ் வேல்யூ கொடுக்கணும், ஒய் வேல்யூ எடுக்கணும். ஓகேவா? எக்ஸ் வேல்யூ கொடுத்துடலாம். -3 -2 -1 0 1 2 3 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 4x 4, அந்த லைன் எழுதிக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 4x 4. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் -3 ஸ்கொயர் பண்ணுறோம் 9. அடுத்து இன்னொரு எக்ஸ் ஸ்கொயர்டு, இது ரெண்டாவதுக்கு -2 ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஓகே, -1 ஸ்கொயர் பண்ணுறீங்க, 0 ஸ்கொயர் பண்ணிட்டீங்க, 1 ஸ்கொயர் பண்ணிட்டீங்க, 2 ஸ்கொயர் பண்ணிட்டீங்க, 3 ஸ்கொயர் பண்ணிட்டீங்க. ஓகேங்க, எக்ஸ் எல்லாம் எக்ஸ் ஸ்கொயர் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, -4x -4 இன்ட்டு எக்ஸ் -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு 4 12. ஓகேவா? அடுத்து -4 இன்ட்டு -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 4s are 8. அடுத்து -4 இன்ட்டு -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 4 is 4. ஓகே, அடுத்து -4 இன்ட்டு 0 0 -4 இன்ட்டு 1 -1 -4 இன்ட்டு 2 -8 -4 இன்ட்டு 3 -12. புரிஞ்சாக்கன்னு -4 இன்ட்டு எக்ஸ், அப்போது -4 இன்ட்டு இதுக்கு ஒரு வேல்யூவாக போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரிசல்ட். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்து 4 எந்த ஆப்ரேஷன் கிடையாது, எல்லாமே 4ஆக போட்டுக்கிறோம். ஓகே, அடுத்தது ஒய்ங்கிறது என்ன? இது எல்லாம் ஆட் பண்ணால் தான் ஒய், இல்லையாங்க எக்ஸ் ஸ்கொயர் -4x + 4 தான் ஒய். அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுறோம் ஒவ்வொரு இடத்துலையும். அப்படி தான் இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. இது 3 ஆட் பண்ணுங்க. 9 12 4 என்ன கண்ணு 25 4 8 4 16 1 4 4 9 0 0 4 4 1 -4 + 4 1 4 -8 4 0 9 -12 4 1. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ எக்ஸ் கமா ஒய், ஒவ்வொரு எக்ஸ் கமா ஒய்யும் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாமா? பாருங்கள், ப்ளோட் த பாயிண்ட்ஸ். என்ன கண்ணு -3, 15 -2, 16. இது -3லேருந்து எடுத்துக்கிட்டேன். ஓகே, -3லேருந்து +3 வரைக்குமே கரெக்டாக வருது. நீங்கள் இன்னும் 2 நம்பர் சேர்த்து எடுக்க சொன்னாலும் எடுத்துக்கங்கன்னு. -4 -5 எடுக்க சொன்னாலும் எடுத்துக்கங்க. இந்த பக்கம் ஆட் பண்ண சொன்னாலும் சேர்த்திக்கிங்க. ஓகே, அதெல்லாம் தப்பே கிடையாது. உங்களுக்கு கிராஃப் இன்னும் பெருசாக கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஏன்னா இது 25 வரைக்கும் வரதுனால நான் 3 எடுத்துக்கிட்டேன். அடுத்து 4 எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்பர் சேர்த்து வரும், ஒரு 30க்கு மேலே வரும் இல்லையாக்கண்ணா? ஓகே, பாருங்கள், பாயிண்ட்ஸ் -3, 15 25 -2, 16 -1, 9 0, 4 1, 1 2, 0 3, 1. ஓகேவா? ஓகே, இது வரைக்கும் முடிச்சுட்டு நம்ம கிராஃப் போட போயிடலாங்கண்ணே. ஏன்னா கிராஃபுக்கு அப்புறம் தான் இந்த ரிசல்ட் நம்ம சொல்ல முடியும் இல்லையா? ஃபஸ்ட்டு ஸ்கேல் எழுதிக்கிங்கன்னு. எக்ஸ் ஆக்சிஸில் நான் 1 cm 1 யூனிட் எடுத்துட்டேங்கன்னு. ஒய் ஆக்சிஸில் 1 cm = 2 யூனிட் எடுத்துட்டேன். ஏன்னா 25லாம் வருதா, ஸோ நான் வந்து 2 யூனிட் எடுத்துக்கிட்டேங்கன்னு. உங்களுக்கு நீங்களும் அதே எடுத்துக்கங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்கும்போது கிராஃப் வந்து பெரிய நம்பர் வரும்போது நீங்கள் 1 யூனிட்டே கொடுத்தீங்க அப்படின்னா லாங்காக லென்த்தியாக வந்துடும் இல்லைங்க. நம்ம 2 யூனிட் கொடுத்தா கொஞ்சம் கிட்டவே வரும். புரிஞ்சுதா இல்லையாங்க? அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஒரு 20யும் அடுத்த பாயிண்ட் 26ன்னு வச்சுக்கோங்கன்னு. இங்கே ஒரு பாயிண்ட் வரும், அடுத்தது இங்கே ஒரு பாயிண்ட் வரும். இது கிட்ட வருது இல்லைங்க. இந்த 20 இங்கே இருக்குது, 26 இங்கே இருக்கும்போது கிட்ட வருது இல்லையாக்கண்ணே. ஸோ 20 இங்கேருந்து 1 2 3ல கொடுத்தீங்கன்னா இங்கே 20 வருங்கன்னு. இங்கே பாருங்கள் 21 22 23 24 25 26ன்னு சொல்லி இங்கே வந்துடும். புரிஞ்சுங்களா? அப்போ கொஞ்சம் லென்த்தியான கோடு போட வேண்டியது இருக்குது இல்லையா? ஸோ அதுக்காக பெரிய நம்பர் வரும்போது டக்குன்னு 2 யூனிட்ஸ்க்கு மாறிடுங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பர் வந்ததுன்னா 4 யூனிட்ஸ்க்கு யூனிட் மாற்றிக்கிங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகே கண்ணே, கிராஃப் போட்டலாமா? பாருங்கள், எக்ஸ் டேஸு எக்ஸில் 1 யூனிட் தான். ஸோ 1 2 3, இந்த பக்கம் -1 2 3. ஒயில் பார்த்தீங்கன்னா 2 4 6, கீழே மைனஸு மேலே ப்ளஸ். ஓகேவா? ரெடியா? ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன கண்ணு? -3, -25 -3, 25. வாங்க பார்க்கலாம். -3 இங்கே இருக்கா? 25 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்க. 24, இது 26. ஸோ இது ரெண்டுக்கும் இடைப்பட்டது தான் 25. ரவுண்ட் பண்ணிக்கலாமா? டாட் நான் ஏற்கனவே வச்சுருந்தேன். ஓகேவா? பாருங்கன்னு 25 -3, 25 கரெக்டாக? -3 கண்ணு
24 25 ஓகேவா. அடுத்தது -2, 16 -2, 16 -2 இங்கே இருக்குதுக்கான -2லேருந்து 16 பாருங்க இங்கே வருமா கண்ணு. ஓகே. அடுத்தது -1, 9 -1, 9 எங்கன்றது 8க்கும் 10க்கும் சென்டர் தான் 9 ஓகேவா. அடுத்தது 0, 4 பாருங்க கண்ணு 0 0க்கு அடுத்தது இது 2 இது 4 ஓகேவா. அடுத்து 1, 1 1, ஒயில் 1 எதுக்குன்னு 0 இங்கே 2 இங்கே ஸோ சென்டர் 1 ஓகேவா. அடுத்தது 2, 0 எக்ஸில் 2 ஒயில் 0 தான் அப்போது 0 நேருக்கு 2 அப்படிங்கும்போது இந்த பாயிண்ட் தான் ஓகேவா. அடுத்து 3, 1 எக்ஸில் 3 ஒயில் 1 எங்கன்னு வரும் இங்கே வரும். புரிஞ்சுதுங்களா. ஓகேவா. அவ்வளோதான். எல்லா பாயிண்ட்டும் நோட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் வேணால் இன்னொரு பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா 4, அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரும். அடுத்து 5 வச்சிங்கன்னா இங்கே வரும். இன்னும் கொஞ்சம் வளைவு நல்லா வரும். நீங்கள் உங்கள் மிஸ்ஸை கேட்டுக்குங்க, இல்லை உங்களுக்கு போட தெரியுதுன்னா போடுங்க ஓகேக்கண்ணே. ஓகே. இப்போ எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாமா. பாருங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம். மேலேருந்து வந்துடலாம் அப்படி இப்படியும் ஜாயின் பண்ணலாங்கண்ணே. அதாவது இந்த யூ ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு அதை கன்னியூ பண்ணுறனால பண்ணலாம். அதாவது எப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு இந்த யூ ஃபஸ்ட்டு வளைச்சிடுறது. இந்த வளைவில் தான் மிஸ்டேக் வருதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த வளைவு போட்டுட்டு கூட அதுக்கடுத்து கன்னியூ பண்ணலாம். நான் வந்து இப்படி போடுறேன். உங்களுக்கு எது செட் ஆக அதை பண்ணிக்கங்க. பாருங்கண்ணு சரியாக வரலை. பாருங்கண்ணு நான் ஒன்ஸ் மோர் போடுறேன். ஓகேவா. ஓகே. இப்போ என்ன கண்ணு பண்ணலாம். இந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் அதுக்கான நம்பர் எழுதிக்கிங்கன்னா அப்புறம் இந்த ஈக்குவேஷன் எழுதிடுங்க. அடுத்தது ரிசல்ட் சொல்லிடலாமா கண்ணு. ஓகே. இது என்ன ரூட் கண்ணு பாருங்கள். 2 இடத்துல டச் ஆகுதா, எக்ஸில் ஒரு இடத்துல டச் ஆகுதா கண்ணு. ஒரே ஒரு இடத்துல தான் இங்கே மட்டும்தான் டச் ஆகுது ஓகே கண்ணு. வேறு எக்ஸில் எங்கேயுமே டச் ஆகலை. புரியுதா கண்ணு. இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு இடத்துல டச் ஆச்சு அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் ஓகேவா. எழுதிடலாமா. அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாமா. பாருங்கண்ணு பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு. அதே மாதிரி ஈக்குவேஷன் எழுதிட்டுங்கண்ணு. x² - 4x + 4 = 0ன்னு கொடுத்தாலும் ஓகே, ஒய்ன்னு கொடுத்தாலும் ஓகே. நீங்கள் கேட்டுக்குங்க ஓகேவா. இதாங்கண்ணே பாயிண்ட்ஸு ஓகேவா. இதான கிராஃப் முடிஞ்சது ஓகேவாக்கண்ணே. சரி வாங்க ரிசல்ட் எழுதிடலாம். பாருங்கண்ணு ஸ்டெப் 1 போட்டு இந்த பாயிண்ட்ஸ் எழுதுந்து. ஸ்டெப் 2 the roots of the equation are the x coordinates of the intersecting points of the curve with x axis 2, 0 எங்கே கண்ணு டச் ஆச்சு 2, 0 தான் டச் ஆச்சு ஓகேவா. தேர்ட் பாருங்கள். there are 1 point of intersection with x axis at 2 ஓகேவா. therefore fourth solution real and equal. புரிஞ்சுதுங்களா. வெரிஃபை பண்ணிக்கலாமா கண்ணு. ஓகே. வெரிஃபிகேஷன் x² - 4x + 4க்கு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாங்கண்ணே. ஸோ ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணால் அந்த 4 வரணும், ஆட் பண்ணால் -4 வரும் ஓகே. மல்டிப்ளை பண்ணால் இந்த 4 வரணும், ஆட் பண்ணால் -4 வரணுமா. -2, -2 -4 × -2 × -2 -× ப்ளஸ் ஆயிரும். 2 × 2 4 ஆயிடுச்சு. ரெண்டே ஆட் பண்ணாலும் -4 கிடைக்குது ஓகே. அப்போ x - 2 x - 2 = 0 கொடுத்துக்குங்கண்ணே. பாருங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது = 0 கொடுத்துக்குங்க. அப்போ இது = 0. x - 2 = 0னா x = +2. அதே x - 2 = 0னாலும் x = +2 ஓகே. அப்போ x = 2, 2 ரெண்டு ரூட்டுமே ஈக்குவல். அவ்வளோதான்.